TV, enlightening the thirsty. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ராயப்பரை பார்த்து, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்ற ஒரு வாக்குறுதி அல்ல, உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். ஒரு பலவீனம் நிறைந்தவரை பார்த்து பாறை என்று சொல்லுகிறார். விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமை கூட ரபிக்கள் பாறை என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பாறை என்ற சொல்லுக்கு கடவுள் மீது நாம் வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத ஆழமான விசுவாசத்தை அது உணர்த்துகிறது. இயேசுவே, அந்த ஆழமான விசுவாசம் துன்பத்திலும் துயரத்திலும் என்னில் அது மழை போன்று உயர்ந்திருக்க வேண்டும், அதற்கு வரம் தாரும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன்.
அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் அருளால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் அருளால் நிரம்ப வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். என் வார்த்தையெல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பரே சுராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே.
சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். இந்த தேச இல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். இந்த தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே நற்கருணை நாதருக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தேன். சகோதர சகோதரிகளே, ஒரு பலவீனமான மனிதனை கண்டவுடன் பார்த்தவுடன் இது எனக்கு போதும், இங்கேயே இருந்து விடலாம் என்றெல்லாம் ஒரு இந்த இடத்தில் இதை சொல்லுவோம், இதை சொல்லக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய தெளிந்த சிந்தனை இல்லாத ஒரு மனிதன், ஆனால் இறைவனில் நம்பிக்கை வைத்திருக்கிறார். முதுபெரும் தந்தை ஆபிரகாம் அவர் ஒரு கோழைத்தனமான மனிதர் என்று கூட சொல்லப்படுகிறார். ஆனால் இறைவனில் நம்பிக்கை, இந்த நம்பிக்கையானது அவர்களை உறுதிப்படுத்துகிறது. மேலும் மேலும் என்னுடைய கோழைத்தனம், பாவம் என்னிடத்தில் இது இருக்கிறதே, நான் என்ன செய்வது, இதை நான் எப்படி போக்குவது? இறைவனில் நம்பிக்கை, இயேசுவில் நம்பிக்கை. இதே போன்று அந்த ராயப்பர் அவரை பார்க்கின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த விஷயத்தை, இந்த ஒரு காரியத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது, 2 நாட்களுக்கு முன்பு ரயிலில் பயணம் செய்து வந்து நம்முடைய ரயில் நிலையத்தில் இறங்குகின்றேன். விழுப்புரத்தில் இருந்து ஒரு 5 இளைஞர்கள் கையில் மது பாட்டில் வைத்திருந்தார்கள். இளைஞர்கள் தான், ஒரு 18 வயதிற்கு கீழே இருக்கின்ற பிள்ளைகள். அந்த மது பாட்டிலை குடித்து தூக்கி எறிந்துவிட்டு ரயில் அந்த ஒவ்வொரு பெட்டியிலும் அவர்கள் விளையாடி சந்தோஷமாக வந்தார்கள். ஆனால் அவர்களை அந்த இடத்தில் இதை செய்யாதீர்கள் என்று அதட்டி இருந்தால் அத்தனை பேரும் சண்டைக்கு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் ரயில் நிலையத்தில் இறங்கியவுடன் ஒரு கண் தெரியாத சகோதரி, தம்பி ஐயா என்று கேட்டவுடன் உடனே அதில் ஒருவன் நின்று என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டு உடனே அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்வதற்கு அழைத்து கொண்டு போய் அந்த இடத்தில் அமர வைத்து வேண்டிய உதவிகளை செய்கின்றார்கள். இப்படி அவர்களில் இருக்கின்ற நன்மைத்தனம்
ஒரு இடத்தில், எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி அவர்களை அழைக்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய இயலாமையை, பலவீனத்தை உணர்ந்து அடுத்தவர்களை குறை சொல்ல மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கான நல்லது நடக்கின்ற பொழுது அதை அபகரிக்க நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இதை நினைத்து யாரிடத்தில் என்னுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டுமோ அவரிடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு மீண்டும் தெளிவு இல்லாத நிலையில் இருந்து தெளிந்த சிந்தனைக்கு வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் இறைவனுடைய செயல்பாடு என்பது அதிகமாக இருக்கும், ஆணித்தரமாக இருக்கும். இதைத்தான் இதே ராயப்பரை பார்க்கின்றோம். மீன்களை பிடிக்கின்றார், ஒன்றும் படவில்லை. இரவு முழுவதும் வீசினோம், கிடைக்கவில்லை. வலப்பக்கமாக வீசுங்கள் என்று ஆண்டவருடைய சொல்லை கேட்கின்றார். மிகுந்த மீன்பாடு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவரே உனக்கு இது வேண்டவே வேண்டாம், பாடுபடணும் சொன்ன வேண்டாம் வா. இவர் என்னமோ தடியாக அழைச்சிட்டு போய் ஆண்டவருக்கு பெரிய உதவி செய்கிறாப்புன்னு நினைப்பார். இல்லை, ஆனால் அது இறைவனுடைய திட்டம் இல்லை. அதே வேளையில் இந்த மனிதரிடத்தில்தான் நீ எல்லாரும் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்ட பொழுது அது நீர் இறைமகன், அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற அந்த செய்தியை சொல்கின்றார். அப்படி சொல்கின்ற பொழுது இதை யாருக்கும் நீர் வெளிப்படுத்த வேண்டாம், உனக்கு இதை வெளிப்படுத்தியது என் தந்தையே. அது எப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் கடவுள் யார் யாருக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்குத்தான் அவர் வெளிப்படுத்துவார் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த ஊன கண்களுக்கு, இந்த ஊன கண்களுக்கு, பாவப்பட்ட கண்களுக்கு, பாவப்பட்ட மனிதனுக்கு வந்திருக்கிறவர் இறைவன் இயேசு. இவர் நம்மை மீட்க வல்லவர், நமக்காக உயிர் கொடுக்க இருக்கின்றார். அவர்களுடைய எண்ணங்கள் ஒரு பக்கம் வேறு வகையாக இருந்திருக்கலாம். எப்படி? இவர் இவ்வளவு வல்ல செயல்களை எல்லாம் செய்கிறாரே, கடல் மீது நடக்கிறார், காற்றை அடக்குகிறார், புயலை அடக்குகிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார், பேய் பிடித்தவனை பேய்களை ஓட்டுகிறார். இப்படிப்பட்டவர் ஒரு அரசனாக வந்தால் நாம் படுகின்ற இந்த ஏழை எத்தனை துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிறோம், துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமே என்ற ஒரு சபலம் இருந்திருக்கும், ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நாம் இவ்வளவு ஆண்டாண்டு காலமாக இந்த கடலில் நாம் போராடுவது தான் நம்முடைய வாழ்க்கையை என்னுடைய தலையில் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு செயலா? எனவே நானும் ஒரு அமர்ந்து ஒரு மின்விசிறி காற்றை என்னுடைய மேலில் பட வைக்க வேண்டுமே, அல்லது ஒரு ஏசி காற்றை நான் அனுபவிக்க வேண்டுமே என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அவர்களை எல்லாம் அழைத்து தன்னுடைய பணிக்கு அழைக்கிறார். எப்படிப்பட்ட பணியாக இருக்கும் என்று புனிதர் லாரன்ஸ், தந்தையே என்னை விட்டுவிட்டு போகிறீர்களா? நீயும் வருவாய், என்னிடத்திற்கு நீனும் வருவாய். அவர்கள் செய்த வேலை, இந்த திருச்சபையின் சொத்துகளாக இருக்கின்ற ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்களுக்கு வேலை செய்கின்ற பொழுது நமக்கு ஆறுதல் யாரும் இல்லை, ஆதரவு யாரும் இருக்க முடியாது. யாராக இருக்க முடியும்? அது ஆண்டவர் இயேசுவாக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்களும் நானும் ஏழையாக இருந்தோம். எப்படிப்பட்ட ஏழையாக இருந்தோம்? பாவம் செய்து புண்ணியம் என்ற அந்த பணக்கார இடத்தைங்கிறத விட புனித இடத்தை பெறுவதற்கு தகுதியில்லாத ஏழைகளாக இருந்தோம். ஆனால் அது ஆண்டவர் இயேசு அந்த இடத்தை நமக்கு கொடுப்பதற்கு, நம்முடைய பாவத்தை மன்னித்து, நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மையாக்கி, நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக வைத்துக்கொள்ள, தத்தெடுத்துக் கொள்வதை விட தன்னுடைய பிள்ளையாகவே ஈன்றெடுக்க வேண்டும் என்பதற்காக உயிர் கொடுக்க வந்தவர் ஆண்டவர் இயேசு என்பதை ராயப்பர் உணர்கிறார். அதனால்தான் உணர்ந்தவுடன் இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். அந்த பாறை என்ற அந்த ஒரு சொல்,
மிகப்பெரிய ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. என்ன அர்த்தம்? அது இறைவனில் நாம் வைத்திருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை இருக்கின்ற பொழுது என்ன நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இறைவன் இயேசு இருக்கின்றார். அவருக்காக நான் இதை செய்தே தீருவேன், அவருக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கிய வாழ்க்கை வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைகிறது. அதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மிடம் அழைப்பு விடுக்கின்றார். இதோ ராயப்பரை போன்ற ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? பலவீனம் உள்ளவர்கள். ஆண்டவர் இயேசு அதே வேளையில் சொல்கிறார், உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். நம்மால் முடியுமா? விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருக்கிறார். எப்படி நிறைவுள்ளவராய் இருக்கிறார்? அதே ராயப்பர் கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு எதிராக குற்றம் செய்தால் எத்தனை முறை நான் அவனை மன்னிக்க வேண்டும்? 7 முறை 7 முறை 70 தடவை என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ மன்னித்தே தீர வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறந்தாக வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நியதி. எவரையும் பகையாளியாக நீ எண்ணிவிடக் கூடாது. இதை ஆண்டவர் இயேசு தந்தையாம் இறைவன் சொல்லுகின்றார். அப்படி நாம் அந்த வேலைகளை நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஏனென்றால் நாம் ஆண்டவரினுடைய பிள்ளை. நான் இவருடைய வெளிப்பாடு. பஹானி என்ற ஒரு மிகப்பெரிய இசை கலைஞர் என்ன செய்கின்றார்? அவர் இசைக்கின்ற பொழுது ஒரு பெரிய இசை கூட்டத்திற்கு தயார் செய்து விட்டார். அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் இவர் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய அந்த இசைக்கருவியை மாற்றி வைத்து விட்டார்கள். அதை மாற்றி வைத்துவிட்டு இவருக்கு தெரியாமல் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் இவர் இதை அறியாமல் அந்த இசைக்கருவியை எடுத்து இசைத்திருக்கின்றார். இசைத்தவுடன் அவருக்கு தெரிய வருகிறது, இது என்னுடைய இசைக்கருவி இல்லையே என்று. அந்த இசை நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர் சொல்கின்றார், மக்களிடம் சொல்லிவிட்டார், இன்று நான் இசைத்த இந்த இசைக்கருவி என்னுடையதல்ல, வேறொருடையது. ஆனால் நன்றாக இசைத்திருக்கிறார், அந்த மீட்டிருக்கிறார் என்று சொல்லி அப்பொழுது சொன்னார், இந்த இசைக்கருவியை மீட்டியது, இந்த இசை வந்தது இந்த கருவியில் இருந்து அல்ல, மாறாக என்னிடத்திலிருந்து வந்தது. என்னிடத்திலிருந்து வந்ததென்றால் அதை இசைத்தது நான். எனவே இன்று ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த செய்தியை உனக்கு வெளிப்படுத்தியது, என்னை அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற செய்தியை வெளிப்படுத்தியது என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு ஆழமான செய்தியை பதிவு பண்ணி நம்மிடத்தில் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? அதை நீங்களும் உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல் ஆண்டவருடைய செயல் என்று சொல்லுகின்ற பொழுது இருக்கிறவர் மெஸ்ஸியா, அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்று நாம் நம்புகின்ற பொழுது இதை வெளிப்படுத்தியது மனித சக்தி அல்ல, மாறாக இறை தந்தை. அதை நாம் உணர வேண்டும். அந்த இறை தந்தையின் மீது நாம் ஆழமான விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமக்கு எவ்வளோ பெரிய சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். நம்முடைய பலவீனத்தை ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டார். நம்முடைய பலவீனத்தை ஒருபோதும் பொருட்படுத்தாமல் அந்த பலவீனத்தை நமக்கு புண்ணியமாக மாற்றி தருவார். அந்த பலவீனத்தில் என்னுடைய வல்லமை சிறந்தோங்கும். இதை ஆண்டவர் உணர்ந்திருக்கின்றார். யாருக்கு? அவருக்கு அல்ல. இந்த ராயப்பர் ஒரு நாள் எனக்காக ரத்தம் சிந்த தயாராக இருக்கின்ற ஒரு நல்ல மனிதர், ஒரு எளிய மனிதர், யதார்த்தவாதி என்ற நிலையை உணர்ந்து அவரிடத்தில் பொறுப்பை கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் மனித பலவீனம் உள்ளவர்கள். நம்முடைய பலவீனத்தில் ஒரு நாளும் நாம் பெருமைப்பட்டு கொள்ளாமல் அந்த பலவீனம் ஒரு நாள் எனக்கு மிகப்பெரிய நல்லதை பெற்றுத்தரும் என்ற நல்ல செய்தியோடு, நல்ல சிந்தனையோடு, ஆண்டவரே நான் பலவீனத்தோடு வருகின்றேன், என்னை நீ ஆசீர்வதியும், என்னுடைய பலவீனத்தில் உன்னுடைய வல்லமை சிறந்தோங்க செய்யும் என்று சொல்லி மன்றாடுவோம்.
மாண்புயரீவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் செய்கின்றவர் நீரே. ஆமென். திருநீராட்டால் வந்தது உரிமை, திருப்பலிதனையே செலுத்தும் அருமை. திருநீராட்டால் வந்தது உரிமை, திருப்பலிதனையே செலுத்தும் அருமை. கிறிஸ்துவை அறியா உலகுக்கு புதுமை, கிறிஸ்துவை அறியா உலகுக்கு புதுமை. கிறிஸ்துவ குலமே உந்தன் பெருமை வருவாய் வருவாய் இன்று. கிறிஸ்துவ குலமே கிறிஸ்து விடுத்த அழைப்பினை ஏற்று வருவாய். லூர்து தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதை ஆண்டவருக்கு நன்றியாக திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், திரு அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மையிலைப்பாற்றிற்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் சோபனா மிஷேல் திருமணம் நல்ல முறையில் நடைபெற்றதற்கு நன்றியாக, சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசப் செலப்ராசியம் மல்டிபர்பஸ் ஏசி ஹால் தொழில் வளர்ச்சிக்காக,
ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக திருமதி ஆரோக்கியமரி, திருமதி மரி செல்வி, திரு சபியே கஸ்தோன் உடல்நலனுக்காக மற்றும் குடும்ப கருத்துகளுக்காக சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காக மிஸ்ஸஸ் கிளாரா மைக்கேல் சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மையிலைப்பாற்றிக்காக திருமதி ரஞ்சிதா மேரி அவர்கள் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், திரு அருள் பிரகாசம் குடும்பத்துக்கு இதய ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும், திருமதி ஜானட் சிந்தியா இதய ஆண்டவருக்கு நன்றியாக, திருமதி பாப்பு கௌரி அவரின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், திரு பாப்பு ரீசார் சந்தனசாமி அவர்களுக்கு மூட்டு வலி குறைந்து நன்றாக நடக்கவும், போதையிலிருந்து விடுபடவும், திரு தர்மராஜ் அவரின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணிசாமி, சூசை மரி ரொசாலி, ரெய்சி லூர்து மரி பட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமரி அம்மாள், சூசை நாயக்கர், வளந்தின் ரெஜினா மேரி, ரெசின் ஆபெல் அலெக்சாண்டர், பாப்பு நாயக்கர், கோலம் இருதயமரி, சூசை நாயக்கர், ஆரோக்கியமரி, ரெசின் அந்தோணிசாமி, லூயி மரியம்மல், பாப்பு நாயக்கர் மார்கரெட், சௌரிமுத்தம்மாள் ஆகியோரின் ஆண்மலைப்பாட்டிற்காகவும், திரு சார்லஸ் ஒதிபர் மற்றும் திருமதி இருதயமரி ஒதிபர் குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் மூலமாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அவருக்கும் அவர் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் சுகம் நீண்ட ஆயுள் வேண்டியும், இத்திருப்பலியில் லத்தூஷ் மோரான் வீதி பகுதி மக்களுக்காகவும், அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்இ அகாடமி, லூர்துஸ் டிவி நன்றியாகவும், குளோரியா நன்றியாகவும், சில்வியா மதுமதி நல்ல முறையில் அவர்களுக்கு சுகப்பிரசவம் பெற வேண்டியும், ஜான் மரி தெலோர் பிறந்த நாளில் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் நல்ல வரணமையவும், மேர்லின் வினிஷா பிறந்த நாளில் திருஇறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறவும், ஜாக்லின் மேரி நன்றியாகவும் கால் வழி குணம் பெறவும், மரித்த ஆத்மாக்கள் ரெமி அமலா, மார்கரெட், மேரி அடைக்கலம், எட்மண்ட் ரொட்ரிகோ, பிரவீன் ரொட்ரிகோ, மகராசி பாய்வா, கஸ்பார் பாய்வா, ஆல்பர்ட் என்கின்ற நடராஜன், புஷ்பா லில்லிமேரி, விபத்தில் இருந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆத்மாக்கள், உத்தரகஸ்தல ஆத்மாக்கள் இவர்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வைக்கின்றார். என்னை யாரென்று கேட்கின்ற இறைவனை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இறைவா, உன்னை நீர் யாரென்று கேட்பதை விட நாங்கள் உன்னை அறிந்து வைத்திருப்பது தான் மேலானது. பல வேளைகளில் நாங்கள் உன்னை அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் உன்னுடைய செயலையும் உன்னுடைய சொல்லையும் நாங்கள் நினைக்காமல் செய்யாமல் இருந்த தருணங்கள் பலவிருக்கிறது. இன்றைய புனிதர்கள் உன்னுடைய சொல்லையும் செயலையும் தனதாக்கி மறித்திருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் மறுத்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக, உலகினிலே நன்மனதவர்க்கே அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மீளாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரே மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரே மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைவரையும் பராமரித்தாளும் இறைவா, திரு தொண்டரான புனித லாரன்சு மீது கொண்ட அன்பின் மிகுதியால் ஆற்றல் பெற்று உமக்கும் ஏழைகளுக்கும் உண்மையான ஊழியம் செய்து உமக்காக தம் உயிரையும் கொடுத்தார். துணிவு மிக்க அவரது மறைசாட்சியத்திற்காக நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். புனித லாரன்சு உம்மை அன்பு செய்தது போல நாங்களும் உம்மோடு உறவு கொண்டிருக்கவும், அவர் ஏழைகளுக்கு பணியாற்றுவது போல நாங்களும் எளியோருக்கு ஆதரவாயிருக்கவும் எங்களுக்கு உமது அருளை தாரும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாகி என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம்.
முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலுயா, 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 அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு
உமக்கு மகிமை. அதிகாரம் 12 இறை வசனங்கள் 24 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோரை தந்தை மதிப்பளிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிறர் அன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறர் அன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்றே வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அனைத்துறை நிறைவாமை காணிக்கை தரும் நேரம் எங்களுக்கு வாழ்வழைக்கும் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாவள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆதரித்தாழும் இறைவா, புனித லாரன்ஸின் திருவிழாவில் நாங்கள் அக்களிப்புடன் ஒப்புக் கொடுக்கமை காணிக்கையினை கனிவுடன் ஏற்றருளும். கொடிய சாவினை ஏற்றுக்கொண்டதால் அவர் காட்டிய பேரின்பு உமக்கு மகிமை அளித்தது போல நாங்கள் நிறைவேற்றுமை திருப்பலி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரின் வருகையினால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்குமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கொண்டு ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம்: பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி
எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா. என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா. என் உயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என் உயிராய் உன்னை நான் உணர்ந்தேன், என்னை ஏற்றிட எழுந்தருள்வாய். என் பழி பாவம் நீக்கி இன்று என்னில் எழுந்திடுவாய், என்னில் எழுந்திடுவாய். என்னகத்தில் உனை அழைத்தேன், என்னில் எரிகின்ற சுடராவாய். என்னை நிதமாட்கொள்ள வந்திடுவாய் என் நிறைவா. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. நீர் செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 இறைவா. உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி
வந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய், அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அன்பானவர்களே, இன்றைய தினம் ஆகஸ்ட் 10, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அனைவருக்கும் உரிமை இருக்கிறது மதங்களை பின்பற்றுவதற்கு. ஆனால் தலித் கிறிஸ்தவர்கள், தலித் முஸ்லிம்கள் இவர்களுக்கு இந்த சலுகையானது மறுக்கப்படுகிறது. என்ன சலுகை? அரசாங்கம் கொடுக்கின்ற கல்வி, நிதி உதவி, மற்ற வேலைவாய்ப்பு வசதிகள் இவைகளெல்லாம் இவர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இந்த மதத்தை காரணம் காட்டி இதற்கு 1950ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இதை அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் இருந்து நம்முடைய நாடாளுமன்றத்தில் அவர்கள் அமெண்ட்மெண்டை செய்து இந்த சட்டத்தை எடுக்க முடியும். எனவே அதை எடுத்து இந்த மக்களுக்கு நீதி கிடைக்க இன்று நம்முடைய பேராயர் தலைமையில் தலைமை அஞ்சலகம் முன்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய பேராயர், முதன்மை குரு, மறைவட்ட குருக்கள், இன்னும் பல குருக்கள் இதில் சேர்ந்து இதற்காக போராட இருக்கிறார்கள். இதில் தலித் கிறிஸ்தவர்கள் மட்டும் என்று இல்லாமல் அவர்களுக்கு நாமும் நம்முடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களுக்காக போராட நம்முடைய பங்கு தந்தை, நம்முடைய பசிலிக்கா அதிபர் தந்தை அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். எனவே அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி சொல்லி மன்றாடுவோம். தயை நிறைந்த தந்தையே, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் உமக்கு மகிழ்ச்சியோடு திருப்பலியை ஒப்பு கொடுத்து உமது விருந்தை அருந்தி மகிழ்கின்றோம். இதனால் அருள் வாழ்வில் எங்களை நாளும் வளர்த்து எல்லாருக்கும், குறிப்பாக ஏழை எளியவருக்கும் பணிபுரிவதில் நாங்கள் ஆர்வம் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவா உமக்கு நன்றி. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உன்னை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா,
கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகி எமக்கு அருள் தாரும் அம்மா.